முக்கியமாக இந்த பாலியல் குற்றங்கள்லாம் வரும்பொழுது மரண தண்டனை கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரியான தவறுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் சரி ஓகே, அவங்க திருந்தி வெளில வந்துடுவாங்க, மாறிடுவாங்கன்றது ஓகே. ஆனால் பாலியல் குற்றம்லாம் இருக்கும்பொழுது அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, இல்லை அது வந்துட்டு இது வெளியே வந்ததும் திருந்திடுவாங்கன்னு கிடையாது. வெளில வரும்பொழுது தான் இன்னும் அதிகமாக இந்த பாலியல் துன்புறுத்தல் தான் அதிகரிக்குது. அதனால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தான் சரின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, அது சரின்னு பார்க்குறீங்களா? இல்லை, தப்பு. உங்கள் மாடல் வந்து அவுடேட்டட். அடித்து கொலை பண்ணுறது அது என்ன கழுவேற்றம், அது வரைக்கும் நீங்கள் தண்டனையாக கொடுத்துருக்குறீங்க. சிலுவையில் அடைஞ்சிருக்கீங்க, சிலுவையில் அடைச்சிருக்கீங்க, கழுவேற்றிருக்கிறீங்க, கொடூரமாக சாணிப்பால் கொடுத்துருக்கீங்க, சவுக்கடி ஊற்றுருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, எரிச்சிருக்கிறீங்க, கொலை பண்ணியிருக்கிறீங்க, சுட்டு கொன்று இருக்கீங்க. இதெல்லாம் குற்றத்தை குறைச்சிச்சா? அப்போ உங்கள் மாடல் வந்து தப்பு. நான் சொல்கிற மாடல் சரி. நெதர்லாந்து போய் பாருங்கள், சிறையே இல்லாத நாடுகள்லாம் உருவாயிருக்கு. அவன் எப்படி உருவாக்கினா? அப்போ அந்த மாடல் தானே நான் எடுத்துக்க முடியும். சிறையே இல்லாத ஒரு நாடு நெதர்லாண்டுலாம் பாருங்கள். இப்போ அங்கே அது எப்படி அவனால் சாத்தியப்படுத்த முடிஞ்சது? அப்போ நாம் சொல்கிற மாடல் தான் சரி. இது உடனே வந்து இவனுங்க மனித உரிமையாளர்களுக்கு வேறு வேலையெல்லாம்ப்பா வந்துடுவானுங்க தூக்கின்னு, இவனுக்கு என்ன கிடக்குது, இவனெல்லாம் வந்தபோதே அறுத்து போட்டுருந்தான், இவன் அடுத்து இது மாதிரி பண்ணியிருப்பானா? அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்கவுண்டர் டெத்தின் போதே சொல்கிறது என்ன, 20 கொலைகள் இருந்தது. ஏன் கொலையிலே அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல?